ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனலில் இன்னும் சேராமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்றது மட்டும்தான். அது விஜய் அவர்கள்ன்றது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. பட்டு அது 118 சீட்டு இல்லாதனால அது நாள் கடந்து போயிட்டே இருக்கிறத தவிர இன்னும் கன்ஃபார்மாக ஒரு முதலமைச்சர் பதவி ஒன்றும் ஏற்கல அவர். அதான் உண்மை. இப்போ 118 சீட்டு தேவை. 108 சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதில் ஒரு சீட்டு 2 இடத்துல நிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். 2 இடத்துலையுமே ஜெயிச்சிருக்கிறார். அதனால ஒரு இடத்த ராஜினாமா பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு அந்த இடத்துல திருப்பி இது பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க, யாருன்னு ஜெயிச்சு வருவாங்க. அது போல் இப்போ 107 இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி 5 சீட்டு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க 5 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 108 + இது ஒரு 5 13 ஆயிடுச்சு. 113 சீட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்துதான் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களும் சேர்ந்துருக்காங்க. 117 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சீட்டு இருக்கு. விசிஏ கட்சி அவங்க சேர்ந்தாங்கன்னா 118 கம்ப்ளீட் ஆயிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான இது பண்ணிடலாம். ஆளுநர் 118 சீட்டு இருந்தா வாங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டு அரசியல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையக்கூடாதுன்றது மட்டும் எல்லாரும் கன்ஃபார்மா ஒரு முடிவா இருக்கிறாங்க. எல்லா கட்சி ஆட்களும் சேர்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையக்கூடாது அப்படின்றது மட்டும் ஒரு உறுதியாக்கிறாங்க. அதுக்காக டிவிகாக்கு சப்போர்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு அது ஒரு மைண்ட் செட்ல எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சரி அமையக்கூடாது அப்படின்றது காரணத்தினால சரி நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் இது பண்ணணும்ட்டு சொல்லி தான் ஒரு சிலரா சேர்றாங்க. இப்பதான் சேர்றாங்க, மீன் ஆதரவு கொடுக்குறாங்க. 118 சீட்டை இது பண்ணி விஜய்க்கு முதலமைச்சர் இதாக பண்ணி கொடுங்க, பதவி பிரமாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆதரவு கொடுக்குறாங்க. பட் கட்சியோட இணைஞ்சாங்களான்னு கேட்டா கட்சியோட இணையில தான் ஆதரவு மட்டும் கொடுக்குறாங்க. எங்களோட எம்எல்ஏ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஆதரவு கடைசி வரைக்கும் 5 வருஷமா நீடிக்குமானா அது சந்தேகம் தான். நீடிக்கிறதும் நீடிக்காம போறதும் சொல்ல முடியாது. அது திடீர்னு கூட ராஜினாமா பண்ணிட்டு ஆட்சியை கலைச்சு விட்டாலும் விட்டுருவாங்க. அது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா இந்த நிலைமையில தான் இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்றதுன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமையக்கூடாதுன்ட்டு ஒரு எல்லா கட்சி தலைவர்களும் ஒரு இதா இருக்கிறாங்க. அந்த இதை நடக்கிறத பார்க்கக்குள்ள அப்படிதான் தோணுது. அது ஒரு இதா இருக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாவா அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராங்க இப்பதான். அதனாலதான் இப்பதான் காங்கிரஸ் அப்பயே கொடுத்துட்டாங்க, நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி. கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இப்ப 4 சீட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிஜேபி ஆட்சி பிஜேபியோட இது தமிழ்நாட்டுல தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே ஒரு முடிவா இருக்கிறாங்க. அதாவது டிவிகே கட்சி சேர்ந்தவங்களும் மற்ற கட்சி ஆட்களும் ஒரு முடிவா இருக்கிறாங்க. பிஜேபி உள்ள வரக்கூடாது தமிழ்நாட்டு ஆட்சியில அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுல இருக்கிறாங்க, முடிவுல இருக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் ரொம்ப நமக்கு முக்கியம்னா, நம்மளோட தமிழோட வளர்ச்சி அதுல தான் இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம கேட்டு வாங்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த ஒரு ஆள் தான் இந்த சிஎம். நமக்கு வேலை வாய்ப்போ தமிழ்நாட்டில் ஏதோ பிரச்சனைனா அது சால்வ் பண்றதுக்கு ஒரு மேலிடம் வேணுமோ, அப்புறம் இதுக்கு தேவையான நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கறதுக்கு நமக்கு சிஎம் தேவை. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு, கம்பெனிஸ் வர்றதுக்கு, அதுக்கெல்லாம் நமக்கு தேவை சிஎம் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்மளோட உரிமையை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும். அவர் தான் இந்த சிஎம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்த வரைக்கும் தேங்க்ஸ்.